நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக கட்சியின் மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அக்கட்சி நிர்வாகிகளுடன் தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் தமிழ்நாடு அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார். பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசன். இந்திய நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் தமிழகத்திலே தான் நடைபெற்றிருக்கிறது. இதுகார நம்முடைய ஜனநாயக இந்தியா 1947 நாடு சுதந்திரமடைந்து பல்வேறு ஆட்சிகளை பல்வேறு மாநிலங்கள் கண்டிருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஊழல் என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இப்பொழுது செய்து முடித்து சாதனை படைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்த 3 ஆண்டு காலத்தில் 3.5 ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற சேவையை விட செய்திருக்கிற ஊழல் அதிகம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்றைக்கு நாட்டிலே இவருடைய ஆட்சி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் பெரிய போர் தொடுப்பதாக முதலிலே மும்மொழி கல்விக் கொள்கையை கையில் எடுத்தார்கள். அதற்கடுத்து டீலிமிட்டேஷனை கையில் எடுத்து தொகுதி மாற்றங்களை கணக்கிலே அவர்கள் அரசாங்கத்திலிருந்து இன்னும் எந்த ஆணையும் பிறப்பிப்பதற்கு முன்பே அதற்காக ஒரு கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம், அதற்கு இன்றைக்கு வேறு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டம் என்று பொம்மாத்து நாடகங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். முதலில் அவர் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை, ஒரிஜினலாக ஆலைகளில் தயாரிக்கப்படுகிற மது ரீட்டைலாக வந்து மக்களுக்கு உணவளிக்கிற போது டாஸ்மாக் மூலமாக ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரம் நடக்கிற போதும் அதற்கு இடையில் அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது 60%. மீதி 40% சரக்கு அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் போலியாக லேபிள் அடித்து 60% மட்டுமே கணக்கிலே கொண்டு வந்து 40% போலி லேபிளை ஒட்டி போலி சரக்குகளை விற்பது, வரியில்லாத சரக்குகளை விற்பது. இன்னும் சொல்ல போனால் வெறும் உதாரணத்திற்கு ஒரு குவார்ட்டர் 30 ரூபாய், அவ்வளவுதான் அவருடைய தொடக்க விலை என்ற நிலை இருக்கிற போது அதை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி இடையிலே ஆலை அதிபர்கள் கொஞ்சம், அதிகாரிகள் கொஞ்சம், மிஞ்சத்தை பூரா அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி, அரசாங்கம் அல்ல அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி, அது அவ்வளவு பெரிய கொள்ளை அடித்துத்தான் 30 ரூபாய் தான் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சரக்கு இன்றைக்கு 130 ரூபாய், 150 ரூபாய், 160 ரூபாய் என்று விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அவ்வளவும் கொள்ளை பணமாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது. 1000 கோடி தான் இதுவரை ஈடியால் கண்டுபிடிக்கப்பட்டு 1000 கோடி ரூபாய் வரை இதிலே தவறு நடைபெற்றிருக்கிறது என்று ஈடி சொல்லி இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே 50,000 கோடி ரூபாய்க்கு, ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே இதிலே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இத்தகைய போராட்டங்கள். நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் போதை ஆட்சி நடத்துகிற திமுக என்று அவர்கள் மீது இன்றைக்கு நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு ஊர்களிலுமே கடைகளுக்கு முன்பு எங்களுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஸ்டாலின் படத்தை போட்டு இதுதான் சாராய கடை, எல்லா கடைகளுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறாயே, அல்லது வேறு பல இடங்களில் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கெல்லாம் பேர் சூட்டுகிறாயே, இதான் உன்னுடைய திட்டம், ஆக உன் திட்டத்துக்கு உன்னுடைய படத்தை போட்டு நாங்கள் உனக்கு பேர் சூட்டுகிறோம் என்று உங்களுடைய கடை, ராசிபுரம் கடை என்றால் ராசிபுரம் மு.க. ஸ்டாலின் தளபதி கடை, அல்லது அவரே சொல்லிக் கொண்டிருக்கார் அப்பா என்று. அப்பா என்றால் அவர் சொந்த அப்பாவை யார் என்று தெரியாதவர்கள் தான் அவரை அப்பா என்பார்கள் என்று சொல்லத்தக்க அளவிற்கு இன்றைக்கு தன்னை அப்பா என்று அவரே அழைத்துக் கொள்கிறார். ஆக அந்த அப்பாவை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள், இன்றைக்கு இது மாதிரி ஒரு ஊழல் செய்திருக்கிறார்களே, இதுக்கு என்ன வெளிப்பாடு, இதை பற்றி என்ன நாட்டுக்கு நீங்கள் தரப்போகிறீர்கள், இதில் என்ன செய்தி தரப்போகிறீர்கள், நீங்கள் மது ஆலைகளை மூட வேண்டும்,
அல்லது மதுவான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுவதை விட மதுவை உண்மையான விலையிலே நீ விற்றுக்கொள், போதையை மக்களுக்கு கொடுத்துவிட்டு அதிலே கொள்ளையடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.